ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சைப்பயிறு உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். பச்சைப்பயிரை வானலில் வறுத்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். 1 கிலோ பச்சைப்பயிறு எடுத்தோம்னா அதே 1 கிலோ அளவு ஜீனி நம்ம எடுத்துக்கணும். ரெண்டுமே நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துருந்துக்கணும் தனித்தனியாக. ஏலக்காவும் ஜீனியும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம பச்சைப்பயிறு உருண்டை பிடிக்கிறதுக்கு போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு சலிச்சு வச்ச பச்சைப்பயிரையும் பவுடரையும் ஜீனியும் சம அளவுக்கு எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்று போல் கலந்துக்கலாம். கலந்த பிறகு ஏலக்காய் பவுடர் அரைச்ச பவுடரையும் அதில் போட்டு கலந்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்ததுக்கப்புறமேட்டு முந்திரியும் திராட்சையும் நம்ம வானலில் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் வறுத்தெடுத்து சாப்பிடும்போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரியை நம்ம முழுமையாக நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கணும். சின்ன சின்ன பீஸாக நம்ம வறுத்து எடுத்தோம்னா ஒன்று பாதியாக இருக்கிறதுனால சின்னதாக இருக்கிறதெல்லாம் கருத்து போயிடும். முழுசாகவே நம்ம போட்டு வறுக்கிறப்ப எல்லாம் ஒன்று போல் இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு அதை நம்ம சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் திராட்சையும் நம்ம இதேமாரியே முழுசாக நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம சின்ன சின்ன பீஸாக போட்டு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுமே நம்ம சூடாக ஆறுனதுக்கப்புறமேட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக போட்டு கட் பண்ணிக்கலாம் வேணுங்கிற சைஸுக்கு. முழுசாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் உருண்டை பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா முழுசாக இருக்கிறதுனால பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம உடச்சி எடுத்து அந்த கலந்து வச்ச ஜீனியும் பாசிப்பயிறு பவுடரையும் நம்ம அதுக்குள்ளே இதை கலந்துக்கலாம். கலந்து விட்டதுக்கு ஒன்று போல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம இன்னொரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்யும் கொஞ்சம் உருக்கி கலந்து விட்ட அந்த பவுடரில் நம்ம இந்த நெய் உருக்கின நெய்யை போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பெசரி விட்டு நம்ம சின்ன சின்ன சைஸாக நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு நம்ம இது பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளுடைய பச்சைப்பயிறு உருண்டை ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருண்டை. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு.